ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைக்கா ஹால் வீடியோ தான். என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக நைக்காவில் பிங்க் சேல் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் 50% 60% ஆஃபரில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நானும் எனக்கு வேண்டியதை நான் ஆர்டர் போட்டேன். ஸோ இன்றைக்கி ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது ஒரு கிஃப்ட்டு தான். நான் இது ஆர்டர் போடல. ஸோ இது வந்து என்னது, நைட் ரீசெட் டியோ, பிளாக் ரைஸ், நியாசைனமைட், நைட் கிளாரிட்டி ஜெல்லி சீரம். ஸோ இது ஒரு சீரம் அண்ட் ஒரு க்ரீம், மல்டிபெப்டைட். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். ஓகே, நான் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இது கிஃப்ட்டு தான், ஃப்ரீ. நான் வந்து ஆர்டர் போட்டிருந்ததுக்காக எனக்கு கிடைச்ச ஃப்ரீ கிஃப்ட் தான் இது, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட், எஸ், ஸோ இதுவும் ஃப்ரீ கிஃப்ட்டு தான். நான் இது ஆர்டர் போடல. ப்ளம்மோட ஹைலூரானிக் ஆசிட் ஸ்லீப்பிங் மாஸ்க். இதுவுமே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக அந்த ஹைலூரானிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்ல வந்துட்டு ஈரத்தன்மை வந்து தக்க வச்சுக்கொள்ளும் இது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் ஸ்கின் வந்து ரொம்ப ப்ளம்பியாக இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பில்லு. ஓ மை காட். இதுவுமே ஃப்ரீ கிஃப்ட்டு தான். இது வந்து ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன், ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசைனமைட் சிம்பிளி பிரைட். சாரி, இது ஃபேஸ் வாஷ், நாட் அ சன்ஸ்க்ரீன். இது வந்து ஃபேஸ் வாஷ். தெரியுதா? இதுவுமே ஃப்ரீ கிஃப்ட் தான். தெரியுதா? நெக்ஸ்ட் ஒன், எஸ், இது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நடுவில் கொஞ்ச நாள். ஸோ இது என்னன்னு சொல்லிடுறேன். ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே தான். ஸோ நார்மலாக நான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுற பர்சன் தான். ஸோ என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சீரம் போட்டுட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஸ்ட்ரெயிட்னர் டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆச்சு. இது ஒரு 1 இயர் முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எந்த ஹேர் ஃபாலும் ஆகலை. அதுக்கப்புறம் எதுக்கு இது வந்து ஒரு 500 600 500 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ எதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இது வாங்குறதே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆச்சு. ரொம்ப ஃப்ரிஸியாக, ரொம்ப ட்ரையாக, எக்ஸ்ட்ரீம் ஹேர் லாஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, இதை நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி ஒன்று நான் வச்சுருக்கேன், அது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. அதனால தான் நான் இது நெக்ஸ்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது நீங்கள் ஸ்ட்ரைட்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஹேரில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஹேரை ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஹீட்டிங் டூல்ஸை நீங்கள் தலையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். இப்போது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் டெய்லி ஸ்ட்ரைட்னர் அப்புறம் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஹேரை வந்து கொஞ்சம் டேமேஜ் கண்டிப்பாக ஆகும். பட் கொஞ்சம் கம்மியாக, ஒரு 100% டேமேஜ் ஆகிற இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு 80% நம்மளுடைய ஹேரை வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேர் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே கண்டிப்பாக ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுடைய ஹீட்டிங் டூல்ஸ் நீங்கள் ஹேருக்கு எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஆகுது. இது ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கூட இருக்குது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னன்னு, சாரி நான் இது சொல்லவே இல்லை. என்னென்னு பீப்ளண்டோட ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே தான். தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சேம் ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு ப்ளம் வந்து ரீசெண்ட் டேஸில் ப்ளம் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப என்னோட ஸ்கின்னுக்கு பயங்கரமாக செட் ஆயிடுச்சு.
ஸோ அதனால நான் இப்போது ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஃபேஸ் வாஷ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எபிசாஃப்ட் ஏசி மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி லேயராக எனக்கு போட எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள், அது என்னோடய ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னோடய ஸ்கின் ட்ரை ஆகாமல் ஒரு மாதிரி ஒயிட்டாக நம்ம சில சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணால் அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லாமல் என்னோடய ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆயிடணும் அண்ட் எனக்கு ரொம்ப க்ரீஸியாக ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது சன்ஸ்க்ரீனாகவும் ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு மாய்ஸ்சரைசராகவும் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து லேயராக போட வேணாம் அப்படின்னு நினச்சிங்க, எனக்கு ஏதாவது எனக்கு ஒன்று போதும், அதை நான் வந்து ப்ராப்பராக டெய்லி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எபிசாஃப்டோடது இது நிஜமாவே நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன், அது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. நான் காமிக்கிறேன் 1 minute. இது ஆல்மோஸ்ட் காலி. ஸோ இது செகண்ட், அடுத்து நான் ஆர்டர் போட்டேன், காலியாக போகுது. ஸோ இதுவுமே என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் அவுட் ஆகணும், சன்ஸ்க்ரீனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா இது நிஜமாவே ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துச்சு. ஓகேவா? இது நிஜமாவே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்ல, தெரியும். அண்ட் ஸோ இது நான் சொன்னேன்ல ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, இது ஆல்மோஸ்ட் காலி முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இன்னொன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆகும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஸ், இது என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர் டாட் அண்ட் கீயோட செராமைடு ஹைலூரானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். இது வந்து pH லெவலும் பேலன்ஸ்டு தான். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நான் ரீசெண்டாக ஒரு டாக்டரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். செராமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட பேரியர் வந்து அது ரொம்ப வந்து ரொம்ப சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஹைலூரானிக் ஆசிட் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹைலூரானிக் ஆசிட்னா வேறு ஒன்றும் இல்லை, வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப எப்பவுமே ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஹைலூரானிக் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் ஆர் சன்ஸ்க்ரீன் எனிதிங் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இன்னைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டாட் அண்ட் கீயோட ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, சரி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுவுமே சேம் சன்ஸ்க்ரீன் தான். நான் 2 சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தேன், என்னோடய ஃப்ரெண்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 நான் போட்டிருந்தேன், 2மே சன்ஸ்க்ரீன் தான். ஓகே, அவ்வளோதான். அண்ட் இன்னொரு நான் வந்து ப்ளஸ் நான் ஒரு சீரம் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன், அது வந்து நாளைக்கு டெலிவர் ஆகும்னு போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, அது வந்து எனக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குது, நான் அதை காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இதுதான் அந்த சீரம், லாரியலோடது. ஸோ இதுவுமே என்னோட ரொம்ப 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 ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரம் இது. ஸோ என்னோடய ஹேர் வந்து எப்படின்னா சென்னை வாட்டருக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ட்ரையாக ரொம்ப ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு இங்கே வந்து ஹேர் வாஷ் எடுத்த உடனே எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஹேரு. நான் எவ்வளவோ சீரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறைய சீரம்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்ன தான் யூஸ் பண்ணாலும் ஒரு சில சீரம்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும், இன்னொரு சுத்தமாக செட்டே ஆகலை. அண்ட் அகெயின் அது ட்ரை ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் இது எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இது கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணால் கூட இது வந்து ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கு, நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் அவ்வளோ சாஃப்ட் ஆகுது ஹேர். இப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு ஹேரு ரொம்ப ஃப்ரிஸ்ஸாகவே இல்லை. நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் எடுத்தேன். ஸோ இந்த ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு வெளில வந்த உடனே நான் வந்துட்டு கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே நான் இதை அப்ளை பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸ் ஆகாது. ஸோ இது வந்து மெயினாக இது யார் யூஸ் பண்ணணும் தெரியுமா? ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்க தான் இதை ட்ரை பண்ணணும். உங்களுக்கே வந்துட்டு ஆயிலி ஸ்கேல்ப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது அவங்களுக்கு இது சூட் ஆகாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூட் ஆகாது. இது ட்ரை அண்ட் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஃப்ரிஸ் அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணுது, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே நீங்கள் வந்துட்டு ஹேரை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வெட்டாக இருக்கும்ல, அப்போவே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா இந்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணிடணும்.
அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய ஃப்ரிஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் ரொம்ப காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீரம் அப்ளை பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வந்துட்டு சீரம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுறணும். ஸோ கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இருக்குல்ல, இது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேரை வந்து ட்ரை பண்ணணும் உங்களுடைய ட்ரையர் வச்சு. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சென்னைன்னு சொல்லலை, நீங்கள் வந்துட்டு இருக்கிற பிளேஸில் வரக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக அந்த வாட்டரில் ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு கேன் வாட்டர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு 2 to 3 ஜக்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஷாம்பு போட்டுட்டு அந்த வாட்டர்லேயே உங்களுக்கு அந்த நார்மல் வாட்டர் வருங்களா, அதுலேயே நீங்கள் உங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து அந்த கண்டிஷ்னர் வந்து என்னோட ஹேரில் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிடுவேன். கண்டிஷ்னர் வந்து ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணக்கூடாது, உங்கள் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் வந்து மோர் தென் எனஃப், அது போதும். நீங்கள் கண்டிஷ்னரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்களுடைய நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணக்கூடாது. கேன் வாட்டர் சொன்னல, கேன் வாட்டர் வந்து ஒரு 2 to 3 ஜக்ஸ் தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதில் உங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கண்டிஷ்னரும் உங்களுடைய ஹேரில் கொஞ்சம் இருக்கும், ஸோ ரொம்ப ட்ரை ஆகாது. அந்த ஒரு சால்ட்டு கண்டென்ட்டையும் உங்கள் அந்த நார்மல் வாட்டரில் வரக்கூடிய அந்த சால்ட்டு கண்டென்ட்டும் உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து போயிடும். ஸோ உங்களுடைய ஹேரை நீங்கள் இன்னும் காப்பாற்றிக்கலாம். நீங்கள் சால்ட் இருக்கிற அந்த வாட்டர் வந்து அது மட்டுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலுக்கு பயங்கரமாக அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணலாம், இந்த கோகனட் மில்க் இருக்குல்ல, அந்த கோகனட்டில் தேங்காவை துருவி அதில் இருக்கிற அந்த பால் அந்த மில்க் மட்டும் எடுத்துட்டு அது உங்களுடைய ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அதுவுமே உங்களுடைய ஹேரையுமே ரொம்ப ட்ரை ஆகாது, அதுவுமே ஹேர் ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். உங்களுடைய ஸ்கேல்பில் வந்துட்டு ஏதாவது டேண்ட்ரஃப் இஷ்யூ இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதுக்குமே அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு கோகனட் மில்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்த்லி ஒன்ஸ் கூட அது போதும், அதுவுமே உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக ஆக்கும். ஸோ இது வந்து நான் என்னோட ஹேருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆனதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இல்லை எங்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுங்க, ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுங்க, ஹேர் கேர் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா எனக்கு எது நான் ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அது கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.